வர வர நம் ஊர் வெயில் நிலைக்கு ஏசி இல்லாமல் இருக்க முடியாது என்பது போல ஆகிவிட்டது. தற்போது கோடை மழை பல பகுதிகளில் பெய்யத் தொடங்கியுள்ளது. ஆனாலும் வானிலை இன்னும் முழுமையாக குளிர்ச்சியடையவில்லை. அடிக்கும் வெப்பத்திலிருந்து தப்பிக்க ஏசி பயன்படுத்தி வருகின்றனர். ஆனால் இப்படி இடி, மின்னல், மழை என்று பெய்யும்போது ஏசி போடலாமா? இல்லை, போட்டால் ஏசிக்கு ஏதும் பாதிப்பு ஏற்படுமா? குழப்பம் நம்மில் பலருக்கு எழும். அதற்கான பதிலையும் அறிவுரைகளையும் தான் இப்போது உங்களுக்கு சொல்ல இருக்கிறோம். உங்களது ஏசி எந்த வகையாக இருந்தாலும் லேசான மழை பெய்யும் போது இயக்கினால் எந்த ஆபத்தும் இல்லையாம். லேசான மழையில் வெளிப்புற ஏசி யூனிட் அலகுகளில் குவிந்துள்ள தூசி மற்றும் அழுக்குகளும் சுத்தம் செய்யப்படும் என்று நிபுணர்கள் நம்புகின்றனர். ஆனால் கனமழை மற்றும் புயல் காலங்களில் சில விஷயங்களில் கவனம் செலுத்துவது மிகவும் அவசியம். கடுமையான மழை நிலைகளில் வெளிப்புற அலகு நேரடியாக மழையில் நனையாமல் பார்த்துக்கொள்வது நல்லது. ஏசியின் வெளிப்புற அலகுகள் மழை, புயலை தாங்கும் வகையில் உருவாக்கப்பட்டு இருந்தாலும் குறிப்பிட்ட அளவிலான சேதத்தை சந்திக்கும். அதனால் வெளிப்புற அலகு முடிந்தவரை புயல் மழையால் பாதிக்காத இடத்தில் வைப்பது நல்லது. எங்கள் வீடு அமைப்பில் அப்படி வைக்க முடியாது என்றால் புயல் அல்லது கனமழை பெய்யும் நேரத்தில் ஏசியை பயன்படுத்த வேண்டும். ஆஃப் செய்துவிடுங்கள். ஏசி உட்பட எந்த மின் சாதனத்தையும் பயன்படுத்தும் போது மின் பாதுகாப்பை மனதில் வைத்திருப்பது மிகவும் முக்கியம். அத்தகைய சூழ்நிலையில் உங்கள் ஏசி யூனிட்டின் மின்சாரம் தடைபடாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். வயரிங்கில் ஏதேனும் சிக்கல் இருந்தால் மழையின் போது ஏசியை அணைத்துவிட்டு வயரிங் அமைப்புகளை சரி செய்த பின்னர் பயன்படுத்துங்கள். மழை பெய்யும் போது ஏசியை இயக்குவது சில வேறுபட்ட விளைவுகளை ஏற்படுத்தும். உதாரணமாக, ஏசி வழக்கத்தை விட வேகமாக வெப்பமடையலாம். அதற்கு காரணம் மழையால் உங்கள் ஏர் கண்டிஷனர் சுருள்கள் ஈரமாகிவிடும். அதை மீறி சுழன்று இயங்க வேண்டியிருக்கும். அது மட்டும் இல்லாமல் இது போன்ற சூழ்நிலையில் மழையின் போது ஏசி மூலம் தண்ணீர் வீட்டிற்குள் வர வாய்ப்பு உள்ளது. அதனால் அதிக மழை வந்தால் இயக்க வேண்டாம். அதேபோல புயலின் போது ஏசியை இயக்கக்கூடாது என நிபுணர்கள் கருதுகின்றனர். புயல் என்பது ஆற்றல் விரயத்திற்கு வழிவகுக்கும். இடி அல்லது மின்னல் உங்கள் வீட்டை தாக்கினால் அது மின்சார கம்பிகள் வழியாகச் சென்று உங்கள் ஏசி யூனிட்டை சேதப்படுத்தும். காணால் முடிந்தவரை மழை, புயல், இடி இருக்கும் சமயத்தில் ஏசியை இயக்க வேண்டாம். மழை பெய்யும் திசையில் உள்ள ஜன்னல் இல்லாமல் மட்டத்தை திறந்து வைத்தாலே ஏசி போட்டது போல தான் இருக்கும்.